வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8th 9th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற பணம், சேமிப்பு, முதலீடு மற்றும் கடன் இந்த டாப்பிக்கில் இருக்கிற லெசனை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும். படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும். சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும். அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர் APJ அப்துல் கலாம். யாருடைய காலத்தில் வணிக குழுக்கள் தமக்கென படைகள் வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர்? பிற்கால சோழர்கள் காலத்தில். தமிழக வணிகர்கள் ஏற்றுமதி தேவையை ஈடு செய்ய சிறு வணிகர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் கடனுதவி அளித்ததற்கான சான்றுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? பிற்கால சோழர்கள். பணம் ஒரு டேஷ் கண்டுபிடிப்பு. அடிப்படை கண்டுபிடிப்பு. ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி. பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்றவர் ராபர்ட்சன். பணம் என்பது எந்த மொழி சொல்? மொனேட்டா ஜீனோ என்ற ரோமானிய மொழி சொல். இது ரோம் பேரரசின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசை குறிக்குது. இந்தியாவின் ரூபாய் என்பது எந்த மொழி சொல்? சமஸ்கிருத மொழி சொல். நம்ம இந்தியாவோட ரூபாய் சமஸ்கிருத மொழி சொல். பணத்தின் பரிணாம வளர்ச்சி என்னன்னு பார்க்கலாம். பணத்தோட பரிணாம வளர்ச்சி என்னன்னா, பண்டமாற்று முறை அல்லது பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முதல்ல பண்டமாற்று முறை அல்லது பண்ட பணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வணிகத்தின் முதல் வடிவம் பண்டமாற்று முறை. ஒரே நாகரிகத்திற்குள் மட்டுமல்லாமல் வேறு வேறு நாகரிகங்களுக்கு இடையிலும் பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் நிகழ்ந்தது என்பது பன்னாட்டு வணிகத்தின் முதல் வடிவம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் வேறு எந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் காணப்பட்டுள்ளன? எகிப்து மற்றும் ஈராக். ஈராக் தான் மெசபடோமியான்னு சொல்லுவாங்க. பண்டமாற்று முறை துவங்கப்பட்ட காலகட்டம் கிமு 9000. பண்டமாற்று முறை என்பது இப்போ பண்டமாற்று முறை என்னன்னு பார்க்கலாம். பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தாமல் ஒரு பொருளை வாங்க பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் செய்து கொள்வது பண்டமாற்று முறையாகும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த பண்டம் பொதுவாக தேவைப்படுகிறதோ அந்த பண்டம் பண்டமாற்று முறையில் பயன்படுத்தப்பட்டது. இதிலிருந்து பண்டமாற்று முறை அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். கிமு 1100 காலகட்டத்தில் சோழிகளை பணமாக பயன்படுத்திய நாடுகள் இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நாடுகள். பண்டமாற்று முறைக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட பொருட்களாக உரோமம், தோல், மணிகள், ஓடுகள், புகையிலை, தானியம், கால்நடை, உப்பு, சோளம், அடிமைகள், பாத்திரம், ஆயுதம், அரிசி, கோதுமை இதெல்லாம் பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தினாங்க. பண்டமாற்று முறையின் சில குறைபாடுகள். இப்போ பண்டமாற்று முறையோட குறைபாடுகள் என்னன்னு பார்க்கலாம். இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகளில் ஏற்படும் வித்தியாசம், பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள் இதெல்லாம் பண்டமாற்று முறையின் சில குறைபாடுகள். இப்போ உலோக பணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உலக அளவில் நாணயங்கள். முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் உலோக பணம் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணின்னு சொல்றாங்க. பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் தங்கம், வெள்ளி, செம்பு. தங்கம், வெள்ளி உள்ளிட்ட உலோகங்கள் நாடுகளுக்கு இடையிலான பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்டதால் இவை டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இயற்கை பணம், நேச்சுரல் மணி என்று அழைக்கப்படுகின்றன. பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. புராதன பணம் அதாவது ஏன்ஷியன்ட் கரன்சி என்று அழைக்கப்பட்டன. வணிகத்தின் விரிவாக்கத்திற்கு ஏற்ப தங்கம் மற்றும் வெள்ளி இருப்பு இருக்காத காரணத்தினாலும் அதே நேரத்தில் சுரங்கங்களின் தங்கம் மற்றும் வெள்ளி வரம்புக்குள் இருந்த காரணத்தினாலும் தயாரிக்கப்பட்ட உலோகம் குறைந்த மதிப்பு கொண்ட உலோகம். உலோக நாணயத்தை கண்டறிந்தவர் லிடியாவின் பேரரசர் மிடாஸ்.
ஆண்டு கிமு 8ஆம் நூற்றாண்டு என்று கூறும் பண்டைய வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோட்டஸ். ஆனா லிடியாவை விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்த காலகட்டம் கிமு 1100. கிமு 1100 காலகட்டத்தில் வெண்கலத்தாலான நாணயங்களை பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். தங்க நாணயம் புழக்கத்திற்கு வந்த வருடம் கிபி 1250. கிபி 1250 தங்கமுலாம் பூசப்பட்ட நாணயங்கள் டேஷ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐரோப்பா நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நாணயத்தின் பெயர் புளோரின். இப்போ இந்தியாவில் நாணயங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் வெளியிட்ட நாணயங்கள் புராணாஸ், கர்ஷபணம் மற்றும் பனாஸ். மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்ட உலோக நாணயங்கள் தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம். குஷான அரசர்கள் அறிமுகப்படுத்திய நாணயங்கள் கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். தங்கள் நாணயங்களில் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர்கள் டெல்லி துருக்கிய சுல்தான்கள். நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. டெல்லி துருக்கிய சுல்தான்கள் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை டேஷ் என்று அழைத்தனர். டாங்கா. மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஷ் என்று அழைத்தனர். ஜிட்டால். முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான பணவியல் முறையை ஒருங்கிணைத்த ஆண்டு 1526. குடிமக்களும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்த மன்னர் ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சி பொறுப்பு ஏறி வெளியிட்ட நாணயங்கள் 178 கிராம் எடை கொண்ட ருபியா என்ற வெள்ளி நாணயத்தையும் 40 தாமிர துண்டுகளான பைசா என்ற நாணயத்தையும் வெளியிட்டார். ருபியா என்பது எதனை குறிக்கிறது? வெள்ளி நாணயத்தை குறிக்கிறது. ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் யாருடைய காலம் வரை புழக்கத்தில் இருந்தது? முகலாயர்கள், மராத்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். முகலாயர் காலம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்த நாணயம் வெள்ளி நாணயம். முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தியது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஆண்டு 1600. ஆங்கிலேயருக்கு முகலாய பணத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த முகலாய மன்னர் பாருக் ஷாயர். ஆண்டு 1717. ஆங்கில நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தங்க நாணயம் கரோலினா, வெள்ளி நாணயம் ஏஞ்சலினா, செம்பு நாணயம் கப்ரூன், வெண்கல நாணயம் டின்னி. இப்போ காகித பணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஐடியா ஆஃப் மணி எவ்வாறு உருவானது? தங்கம் சேமிக்க பொற்கல்லர் ரசீதுகளை கொடுத்தனர். இந்த யோசனை அடிப்படையில் காகித பணம் உருவானது. பொற்கொல்லர்களின் டேஷ் பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாகவும் மாறியது ரசீது. காகித பணத்தின் நிலை வளர்ச்சியுற காரணம். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதில் ஏற்பட்ட சிக்கல் காகித பணத்தின் நிலை வளர்ச்சியுற்றது. குறைந்த மதிப்பு கொண்ட நாணயங்கள் அதிகமாக தயாரிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக புழக்கத்துக்கு வந்தது காகித பணம். காகித பணம் புழக்கத்திற்கு வந்த காலகட்டம் கிமு 600. கிமு 600 வணிக பரிமாற்றத்திற்காக காகித பணத்தை பயன்படுத்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அரசர் லிதியா நாட்டு அரசர் அலியாதிஸ். லிதியா தற்போது டேஷ் நாட்டு ஒரு பகுதியாக உள்ளது. துருக்கு நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளது. கிமு 600 டேஷ் பகுதி முழுவதும் பண பரிவர்த்தனை பரவ தொடங்கியது. மத்திய தரைக்கடல் பகுதி. டேஷ் ஆண்டு வாக்கில் மார்க்கோபோலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளில் பரவியது. கிபி 1290. முதலில் காகித பணத்தை அச்சடித்த வங்கி ஸ்வீடன் வங்கி. ஆண்டு கிபி 1661. அதற்கு வரவேற்பு இல்லை என்பதால் அது மூடப்பட்டது. ஒரு நாட்டின் காகித பணத்தை அச்சிடுவது, கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது போன்ற செயலை மேற்கொள்வது அந்த நாட்டின் மைய வங்கி சென்ட்ரல் பேங்க். இந்தியாவில் காகித பணத்தை அச்சிடுவது, கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது போன்ற செயலை மேற்கொள்வது
RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்னன்னு பார்க்கலாம். கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்பது மக்கள் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து காசோலை மூலம் திரும்ப பெறுவது கடன் பணம் அல்லது வங்கி பணம். காகித பணமும் டேஷும் ஒரே நேரத்தில் வளர்ந்தது. காசோலை. வங்கி பணம் எடுத்துக்காட்டு: காசோலை, வரைவு, கடன் மற்றும் பற்று அட்டைகள். இப்போ நிகர் பணம் நியர்மணி என்னன்னு பார்க்கலாம். நிகர் பணம் நியர்மணி என்பது உண்டியல், கருவூலக பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள். பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலை என்பது நிகர் பணம், அதாவது நியர்மணி. இப்போ சமீப கால பணத்தின் வடிவம் ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி என்னன்னு பார்க்கலாம். பணத்தின் சமீபத்திய வடிவங்கள்: முதல்ல நெகிழி பணம், இரண்டாவது மின்னணு பணம், மூணாவது நிகர்நிலை வங்கி, நாலாவது NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன், அஞ்சாவது மின் வங்கி. இப்போ நெகிழி பணம் பிளாஸ்டிக் மணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சமீபத்திய நெகிழி பணம் என்பது கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். கடன் அட்டை உருவாக்கியவர் ஜான் பிக்கின்ஸ், ஆண்டு 1946. இப்போ மின்னணு பணம் மணி என்னன்னு பார்க்கலாம். தந்தி மூலம் மின்னணு பணமாற்றம் தொடங்கப்பட்ட வருடம் 1860. வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது மின்னணு பணம். இப்போ நிகர்நிலை வங்கி ஆன்லைன் பேங்கிங் என்னன்னு பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் அல்லது நிதி நிறுவனங்கள் ஒரு பரந்த அளவில் வலைதளம் மூலம் நிதி பரிவர்த்தனை மேற்கொள்வது நிகர்நிலை வங்கி, அதாவது ஆன்லைன் பேங்கிங். அலைபேசி மூலம் வங்கி செயல்பாடு தொடங்கப்பட்ட வருடம் 1999. கொண்டு வந்த வங்கிகள் ஐரோப்பிய வங்கிகள். நிகர்நிலை வங்கியின் வேறு பெயர் இணைய வங்கி. இப்போ NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் தொடங்கப்பட்ட வருடம் 2008. NFC மூலம் பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்த நாடு பிரிட்டன். NFC மூலம் பண பரிவர்த்தனை இந்தியாவில் அறிமுகம் செய்த வருடம் 2016. NFC மூலம் பண பரிவர்த்தனை செய்ய எடுத்துக்கொள்ளப்படும் காலம் 7 முதல் 8 செகண்ட். இப்போ மின் வங்கி பேங்கிங் என்னன்னு பார்க்கலாம். மின் வங்கியின் வேறு பெயர் நெஃப்ட், அதாவது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். தமிழ்ல தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். மின் வங்கி பேங்கிங் என்பது ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு நிதியை மாற்றுவதற்கு ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ATM, POS, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு பயன்படுத்துவது தான் மின் வங்கி. பணத்தின் மதிப்பு வேல்யூ ஆஃப் மணி. டேஷ் என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். பணத்தின் மதிப்பு வேல்யூ ஆஃப் மணி. பணத்தின் மதிப்பு எதற்கு எதிர்மறை தொடர்புடையது? விலையின் அளவு. பணத்திற்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு டேஷ் கொள்கையோடு தொடர்புடையது. பணவியல் கொள்கையோடு தொடர்புடையது, அதாவது மானிட்டரி பாலிசி. தற்போது உலகில் தயாரிக்கப்படும் பொருட்களில் 90 விழுக்காடு விற்பனை அல்லது சேவை தொழிலை அடிப்படையாக கொண்டது. பணத்தின் மதிப்பின் வகைகள் 2 வகை. முதல்ல பணத்தின் அகமதிப்பு, அதாவது இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. இரண்டாவது பணத்தின் புறமதிப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. உள்நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது பணத்தின் அகமதிப்பு. வெளிநாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது பணத்தின் புறமதிப்பு. இப்போ நேச்சர் ஆஃப் மணி, பணத்தின் தன்மை பற்றி அறிஞர்களோட கருத்து என்னன்னு பார்க்கலாம். பொருளாதார அறிஞர்கள் பார்வையில் பணம் என்பது பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணம் என்று கூறுகின்றனர். பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும், ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல 3 பணிகளை குறிப்பிடுகிறது. அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைகளங்களை குறிக்கிறது என்றவர் ஸ்டோவஸ்கி. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்றவர் சர் ஜான் ஹிக்ஸ். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்றவர் வாக்கர். பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிக்கும்.
பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். இப்போ பணத்தின் பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி என்னன்னு பார்க்கலாம். ஒரு பரிமாற்ற ஊடகமாகவும் ஒரு கணக்கின் அலகாகவும் மதிப்பு சேமிப்பாகவும் மாறுபடும் பண வழங்கீடுக்கான தரப்படுத்தலாகவும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பணம். பண விநியோகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4 பிரிவுகள். அவை M1, M2, M3, M4. பணத்தின் பணிகள் மொத்தம் 3 வகைகள். முதன்மை பணிகள் அல்லது முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள், அதாவது பிரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன். இந்த அதர் ஃபங்க்ஷன்ல மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கமும் சேருது. பணத்தின் முதன்மை பணிகள் அல்லது முக்கிய பணிகளின் வகைகள் மொத்தம் 2. அவை பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை பணி. 2வது மதிப்பின் அளவுகோல் அல்லது கணக்கின் அலகு. பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை பணி என்பது என்னன்னா, பண்டம் மற்றும் பணிகளை வாங்க பணம் பயன்படுத்துவதை குறிக்கிறது. மதிப்பின் அளவுகோல் அல்லது கணக்கின் அலகு என்பது என்னன்னா, பணம் ஒரு தரப்படுத்தப்பட்ட அலகு. அது அனைத்து வகையான பண்ட மற்றும் பணிகளின் மதிப்பை அளவிட பணம் பயன்படுத்துவதை குறிக்கிறது. பணத்தின் இரண்டாம் நிலை பணிகளின் வகைகள் மொத்தம் 2. எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு பணி, மதிப்பின் நிலைகலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகலன் பணி, மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி பணி. இதுல எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு என்பது பணம் எதிர்கால செலுத்துகைக்கு ஒரு கருவியாக பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு, கடன் பத்திரத்தை வாங்கியவர் குறிப்பிட்ட காலத்தில் செலுத்துவதை குறிக்கிறது. மதிப்பின் நிலைகலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகலன் என்பது பண்டமாற்று முறையில் பண்டம் அழிந்து போகக்கூடியதாக உள்ளது. பண்டமாற்று முறை சேமிப்பை ஊக்குவிப்பது இல்லை. பணம் எதிர்காலத்திற்கு சேமிக்க பயன்படுத்துவதால் அது அழிந்து போகக்கூடியதாக இல்லை. இது வாங்கும் சக்தியின் நிலைகலன். இப்போ மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி என்பது பணத்தால் தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். இது வாங்கும் சக்தியை நிர்ணயிக்கிறது. இப்போ வங்கியில் சேமிப்பு, சேவிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகைதான் சேமிப்பு. வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி. வங்கியில் வைக்கப்படும் கணக்குகளின் வகைகள் மொத்தம் 4. மாணவர் சேமிப்பு கணக்கு வைப்பு, சேமிப்பு கணக்கு வைப்பு, நடப்பு கணக்கு வைப்பு, நிரந்தர வைப்பு. இப்போ மாணவர் சேமிப்பு கணக்கு வைப்பு என்னன்னு பார்க்கலாம். உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வங்கியில் சேமிப்பு கணக்குகள் வைப்பதற்காக துவங்கப்படுகிறது. பூஜ்ய இருப்பினை, அதாவது 0 பேலன்ஸ் கொள்வது இச்சேமிப்பு கணக்கின் முக்கிய அம்சமாகும். மாணவர்கள் வங்கி கணக்கை ஆரம்பிக்க ஊக்குவித்தல் திட்டம் சஞ்சாயிகா திட்டம். இப்போ சேமிப்பு கணக்கு வைப்பு என்னன்னு பார்க்கலாம். நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க துவங்கப்படுகிறது. நுகர்வோர்களுக்கு பணம் தேவைப்படும் போது தங்கள் கணக்கில் இருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாம். வைப்பு தொகைக்கு வங்கி பெயரளவு வட்டி அளிக்கிறது. இப்போ நடப்பு கணக்கு வைப்பு, கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட் நான் பார்க்கலாம். வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகங்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் துவங்கப்படுகிறது. தேவைக்கேற்ப வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ள நடப்பு கணக்கு வைப்பு உதவுகிறது. இப்போ நிரந்தர வைப்பு, பிக்ஸ்டு டெபாசிட் என்னன்னு பார்க்கலாம். தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பும் நிலையான வருவாயும் விரும்புவர்களால் துவங்கப்படுகிறது. நிரந்தர வைப்பு கணக்கு வேறு பெயர் கால வைப்பு, அதாவது டேர்ம் டெபாசிட்னு சொல்றாங்க. நிரந்தர வைப்பு குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தரமாக வங்கியில் இருக்கும். இப்போ சேமிப்பின் நன்மைகள், சேவிங்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிதி ரீதியாக தனித்து இருக்க, எதிர்பாராத செலவுகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க, வேலை இழக்கும் போது எதிர்காலத்தில் நிதியுதவியாக இருக்க, இன்றைய சேமிப்பு நாளை பாதுகாக்க. இப்போ முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். முதலீடு என்பது பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்தும் முறை முதலீடு. அதாவது ஒருவர் அவரது பணம்
நேரம், முயற்சி அல்லது பிற மூலங்களில் ஏதேனும் ஒன்றினை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திரும்பப் பெறுவது முதலீடு. இப்போ முதலீடு செய்யப்படும் பல்வேறு முதலீட்டு கருவிகள் என்னன்னு பார்க்கலாம். பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டு தொகை, வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துக்கள். இப்போ சேமிப்பு மற்றும் முதலீடுகளோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். சேமிப்போட நோக்கம் குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும். முதலீட்டோட நோக்கம் மூலதன உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு உதவுகிறது. இப்ப இடர்பாடு. சேமிப்போட இடர்பாடு குறைந்த அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு தான் இருக்கும். முதலீட்டுல இடர்பாடு மிக அதிகமாகவே இருக்கும். இப்ப வருவாய். சேமிப்புல வருவாய் இங்க இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். முதலீட்டுல வருவாய் ஒப்பீட்டளவில் இது அதிகமா இருக்கும். அதாவது சேமிப்பை விட அதிகமா இருக்கும். இப்போ நீர்மை நன்மை, அதாவது லிக்விடிட்டி. சேமிப்புல அதிக நீர்மை இருக்கும். முதலீட்டுல குறைந்த நீர்மை இருக்கும். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI என்னன்னு பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் உருவாக்கப்பட்ட வருடம் 1934. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் யாருடைய கட்டுரை அடிப்படையில் 1934 வருடம் உருவாக்கப்பட்டது? அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற கட்டுரையின் அடிப்படையில். காகித பணத்தை அச்சிடுதல், பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்வது இந்திய ரிசர்வ் வங்கி 1935. இந்தியாவில் அனைத்து வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்ட வருடம் 1969. RBI செயல்பட தொடங்கிய வருடம் 1 ஏப்ரல் 1935. RBIயின் முதல் தலைமையகம் கொல்கத்தா. RBIயின் தற்போதைய தலைமையகம் மும்பை. RBI தனது தலைமையகத்தை நிரந்தரமாக மும்பைக்கு மாற்றிய வருடம் 1937. RBI நாட்டுடைமையாக்கப்பட்ட வருடம் 1949. RBI அச்சடித்த பணத்தில் 85% பணத்தை புழக்கத்தில் விட்டுள்ளது. பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை டேஷ் மூலம் மத்திய அரசு கட்டுப்படுத்துகிறது. இந்திய மைய வங்கி, அதாவது RBI வச்சு. மத்திய அரசு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த அதன் முகவர்களாக செயல்படுவது செபி மற்றும் CCI. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா CCI. இந்திய போட்டி ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆகஸ்ட் 2018 ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் டேஷ் கோடி மதிப்பிலான பணம் புழக்கத்தில் உள்ளது. 19 லட்சம் கோடி ரூபாய். அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாடுகளுக்கு இடையிலான பணம் செலாவணி, அதாவது கரன்சி. இந்திய செலாவணி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ரூபாய், அதாவது INR, இந்தியன் ருபி. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் வடிவமைத்த ரூபாய் குறியீட்டை இந்திய அரசு அங்கீகரித்த நாள் 15 ஜூலை 2010. உள்நாட்டில் அந்நிய செலாவணி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வெளிநாட்டு செலாவணி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி டேஷ் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. அமெரிக்க டாலர். உலக வணிகத்தின் பெரும்பகுதி டேஷ் மதிப்பில் நடைபெறுகிறது. அமெரிக்க டாலர். உலக நாடுகளும் அவற்றின் பணமும். இந்தியா ரூபாய், பாகிஸ்தான் ரூபாய், இலங்கை ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ஐரோப்பா ஒன்றியம் யூரோ, ஜெர்மனி யூரோ, கனடா கனடா டாலர், ஆஸ்திரேலியா டாலர், சிங்கப்பூர் டாலர், ஜப்பான் யென், சீனா யுவான், சவுதி அரேபியா ரியால், மலேசியா ரிங்கட். அடுத்தது கடன், கிரெடிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கடன் கிடைக்கப்பெறும் நிறுவனங்கள் 3 வகை நிறுவனங்கள். அதாவது முறைப்படி நிதி நிறுவனம். இதுல நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் அடங்கும். 2வது முறைசாரா நிதி நிறுவனங்கள். 3வது சுய உதவி குழுக்கள். முறைப்படி நிதி நிறுவனங்களின் பண்புகள். இங்க அணுகுவது கடினம், குறைந்த வட்டி, ஈடு வைக்கப்படும் பொருட்களுக்கு பாதுகாப்பு அதிகம். முறைசாரா நிதி நிறுவனங்களின் பண்புகள்.
அணுகுவது எளிது. இங்க எளிது வரணும். அதிக வட்டி, ஈடு வைக்கப்படும் பொருட்களுக்கு பாதுகாப்பு குறைவு. சுய உதவி குழுக்கள் யாருக்கெல்லாம் கடன் வழங்குகிறது? நடைபாதை வியாபாரிகள், மீனவர்கள் மற்றும் பெண்கள். இப்போ பணம் அச்சடிப்பு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண அச்சடிப்பு வந்து புக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம புக்ல இல்லாததையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி நோட்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க. இந்தியாவில் முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்ட வருடம் 1917. பணப்பொறுப்பு அனைத்து இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்த வருடம் 1935. 1935ஆம் வருடம் பணப்பொறுப்பு மொத்த இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்திய ரூபாய் நோட்டு ₹500 நோட்டு. ₹1 நோட்டு அச்சடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் இந்திய ரிசர்வ் வங்கி ₹1 நோட்டுகளை வெளியிட்ட ஆண்டு 1940. 1947ஆம் ஆண்டு வரை யாருடைய உருவம் பொறித்த பணம் புழக்கத்தில் இருந்தது? மன்னர் 6ஆம் ஜார்ஜ். சுதந்திரத்திற்கு முன் ரூபாய் நோட்டுகளை வெளியிட்ட அரசு பிரிட்டன் அரசு. சுதந்திரத்திற்கு பின் ரூபாய் நோட்டுகளை வெளியிட்ட அரசு இந்திய அரசு. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் நாசிக். ரூபாய் நோட்டுகள் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அச்சடிக்க இந்திய அரசால் தொடங்கப்பட்ட அச்சக நிறுவனம் SPMCIL, அதாவது செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆண்டு 2006. SPMCIL கீழ் உள்ள அச்சக தொழிற்சாலை அமைந்துள்ள இடங்கள் மொத்தம் 5. 1925 இந்தியன் செக்யூரிட்டி பிரஸ், ஆங்கில அரசு, நாசிக், மகாராஷ்டிரா மாநிலம். 1982 செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ், ஹைதராபாத், தெலுங்கானா மாநிலம். 1968 செக்யூரிட்டி பேப்பர் மில், ஹொசங்காபாத், மத்திய பிரதேச மாநிலம். 1974 BNP பேங்க் நோட் பிரஸ், தேவாஸ், மத்திய பிரதேச மாநிலம். 1928 CNP கரன்சி நோட் பிரஸ், ஆங்கில அரசு, நாசிக், மகாராஷ்டிரா மாநிலம். இப்போ நாசிக், மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியன் செக்யூரிட்டி பிரஸில் அச்சடிக்கப்படுபவை பாஸ்போர்ட், விசா, போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ், ஸ்டாம்ப் பேப்பர். ஹைதராபாத், தெலுங்கானா மாநிலம் செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸில் அச்சடிக்கப்படுபவை போஸ்டல், ஸ்டாம்ப் பேப்பர், கமமரேட்டிவ் ஸ்டாம்ப், அதாவது நினைவு முத்திரை. ஹோசங்காபாத், மத்திய பிரதேச மாநிலம் செக்யூரிட்டி பேப்பர் மில்லில் அச்சடிக்கப்படுபவை பேங்க் நோட் மேக்கிங் ஷூரிட்டி. தேவாஸ், மத்திய பிரதேச மாநிலம் BNP பேங்க் நோட் பிரஸில் அச்சடிக்கப்படுபவை ₹2000 நோட்டு தவிர்த்து அனைத்து ரூபாய் நோட்டுகளும் மற்றும் ரூபாய் நோட்டு அச்சிடுவதற்கான மை. நாசிக், மகாராஷ்டிரா மாநிலம் CNP கரன்சி நோட் பிரஸில் அச்சடிக்கப்படுபவை ₹2000 நோட்டு தவிர்த்து அனைத்து ரூபாய் நோட்டுகள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில அரசு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அமைந்திருந்த அச்சகத்திலிருந்து ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது? 3 ஆண்டுகளுக்கு பிறகு. ரூபாய் நோட்டுகள் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்ட அச்சகசாலை BRB NMPL, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். ஆண்டு 1995. BRB NMPL அமைந்துள்ள இடங்கள் மொத்தம் 2. அவை 1999 மைசூர், கர்நாடக மாநிலம். 2000 சல்பான், மேற்கு வங்காளம். ₹2000 நோட்டுகள் முதலில் மைசூர் மாநிலத்தில் அச்சடிக்கப்பட்டது. பின்னர் சல்பானிலும் அச்சடிக்கப்பட்டது. தற்போது ₹2000 நோட்டுகள் அச்சடிக்கப்படுவதில்லை. மேற்குறிப்பிட்ட தகவலின்படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை இடங்களில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன? 4. அவை தேவாஸ், மத்திய பிரதேச மாநிலம், நாசிக், மகாராஷ்டிரா மாநிலம், மைசூர், கர்நாடகா மாநிலம், சல்பான், மேற்கு வங்காள மாநிலம். பேங்க் நோட்டை மட்டும் அச்சடிக்க SPMCIL மற்றும் BRB NMPL இரண்டும் இணைந்த வருடம் 2010. எந்த பெயரில் இணைக்கப்பட்டது? பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட். தற்போது பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அமைந்துள்ள இடம் மைசூர், கர்நாடகா. எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் முடிவு செய்வது இந்திய ரிசர்வ் வங்கி.
ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் வேலையில் ஈடுபடும் பணியாளர்கள் எண்ணிக்கை சுமார் 10,000 பேர். எந்தெந்த நாட்டு பணத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்பந்த அடிப்படையில் அச்சிட்டு தருகிறது? இலங்கை, பூட்டான், ஈராக், ஆப்பிரிக்கா. எந்த ரூபாய் நோட்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடிக்க அதிகாரம் பெற்றுள்ளது? 10,000 ரூபாய் நோட்டு வரை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம பணம், சேமிப்பு, முதலீடு மற்றும் கடன் என்ற டாபிக்ல இருந்து 8th 9th எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்ன அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ போட வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.